வெல்கம் டு ஏகே இன்ஃபோ டெக் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பத்திர நகல், அதாவது பத்திர ஆஃபீஸில் பதிவு பண்ண நம்ம பத்திரத்தோட நகலை ஆன்லைனில் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். எந்த வருஷத்துலேருந்து அப்படி பார்த்தீங்கன்னா 1865 பதிவு பண்ணோட பத்திரத்தோட நகலை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிதான் பார்க்க போகிறோம். இப்போ நம்முடைய கவர்மெண்ட் புதுசு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன பார்த்தீங்கன்னா 1865 பதிவு பண்ண பத்திரத்தோட நகலை ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நமக்கு புதுசாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க, பெல் ஐக்கன் மேலே கிளிக் பண்ணிக்காங்க. சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய லேப்டாப் அல்லது மொபைலில் கூட நீங்கள் இந்த பத்திரத்தோட நகலை டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் இப்போ என்னோட லேப்டாப்பில் என்னுடைய ப்ரௌசரில் ஏதாவது ப்ரௌசரில் ஈஸி வியூ ஆன்லைன் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணி அதில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய லிங்க் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண முடிச்ச பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தமாரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மின்னணு சேவைகள் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். இதில் தான் நமக்கு தேவையான பத்திரத்தோட நகலை டவுன்லோட் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா தேடுக அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும், வில்லங்க சான்றிதழ் ஆப்ஷன் இருக்கும், அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் இந்த ப்ரௌசருக்குள்ளே வரீங்க, அதாவது டிஎன் ரெஜிஸ்டர் ப்ரௌசருக்குள்ளே வரீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஃபஸ்ட் டைம் நீங்கள் என்ன பண்ணியிருக்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணியிருக்கணும். அல்லது நீங்கள் ஆல்ரெடி உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே லாகின் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் இந்த ப்ரௌசருக்குள்ளே வரேன். அதனால் நான் இங்கே என்ன பண்ணுறேன், பயனர் பதிவு அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது, அந்த பயனர் பதிவு ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தமாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண 7 நாளுக்குள்ளே ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டுக்கு கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணி இந்த வெப்சைட்டை பயன்படுத்திருக்கணும். அது பயன்படுத்தாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய யூசர் நேமும் பாஸ்வேர்டும் பார்த்தீங்கன்னா இன்வேலிட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஐடியை கிரியேட் பண்ண ஒவ்வொரு 3 மாதத்துக்கும் ஒரு இடையில கேப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு சம்மந்தமான சர்வீஸுக்கு இங்கே ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருக்கிறோம். அப்படி அப்ளை பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுடைய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து வேலிடாக இருக்கும், இல்லைனா இன்வேலிட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ நம்ம கீழே ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளே போயிடலாம். கீழே உங்களுக்கு என்னெல்லாம் கேட்கணும்னு பார்த்தீங்கன்னா பயனர் வகைப்பாடு கேட்கும், இங்கே குடிமக்கள் கொடுத்துருக்காங்க. அடுத்து இங்கே உங்களுடைய யூசர் நேம் கேட்கும், உங்களுக்கு எந்த யூசர் நேம் அந்த யூசர் நேம் இங்கே டைப் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே பாஸ்வேர்டு கேட்கும். இந்த பாஸ்வேர்டு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் 10 லெட்டர் இருக்கணும். அந்த 10 லெட்டரில் ஒரு அப்பர் கேஸ் இருக்கணும், ஒரு லோயர் கேஸ் இருக்கணும், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும், ப்ளஸ் ஒரு நம்பர் இருக்கும். இதுமாரி எல்லாம் சேர்ந்த கலவையாக ஒரு 10 நம்பரில் நீங்கள் பாஸ்வேர்டை வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு பாஸ்வேர்டு டைப் பண்ணுங்கள். அடுத்து இங்கே உங்களுடைய பாஸ்வேர்டை டைப் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நான் இங்கே பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிடுறேன். அடுத்து பாதுகாப்பு வினா கேட்குறாங்க, அதை கொடுத்து உங்களுடைய பதிலை இங்கே டைப் பண்ணிக்காங்க. அடுத்து வணக்கச்சொற்கள், அதாவது திருவா, திருமதியா, செல்வியா அப்படின்னு கேட்குறாங்க, அதை சூஸ் பண்ணிக்காங்க. அடுத்து உங்களுடைய மின் அஞ்சலை இங்கே டைப் பண்ணிக்காங்க. அடுத்தது உங்களுடைய பேர் இங்கே தமிழில் டைப் பண்ணணும். நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரௌசரில் தமிழில் டைப் பண்ணிவிட்டு இங்கே கொண்டாந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுடைய மெயில் ஐடியை வந்து மறுபடியும் டைப் பண்ண சொல்கிறாங்க, டைப் பண்ணிக்காங்க. உங்களுடைய மிடில் நேம் இருந்தால் டைப் பண்ணுங்க, இல்லைனா தேவையில்ல விட்டுலாம். எங்கெல்லாம் ஸ்டார் போட்டிருக்கோ, ரெட் கலர் ஸ்டார் போட்டிருக்கோ அதை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணால் போதுமானது. மற்ற டேட்டா எதுவும் நீங்கள் ஃபில் பண்ண தேவையில்ல. அடுத்து இங்கே உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க, ஃபில் பண்ணிக்காங்க. அடுத்து இங்கே உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்குறாங்க, இது நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் நம்பரை கொடுத்துக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் என்ன ஐடி ப்ரூஃப் கொடுக்குறீங்க, ஆதார் கார்டா இல்லை பேன் கார்டான்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் என்ன ஐடி ப்ரூஃப் கொடுக்கல அது கொடுத்துக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே அந்த ஐடி ப்ரூஃபோட நம்பர் கேட்குறாங்க, அந்த நம்பரை இங்கே டைப் பண்ணிக்காங்க. அடுத்து உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில் கேட்குறாங்க, உங்களோட அட்ரஸ் டீட்டெயில் இங்கே டைப் பண்ணிக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய கேப்சாவை இங்கே டைப் பண்ணிக்காங்க. கொடுத்துட்டு இங்கே ஓடிபி பெருக கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி டைப் பண்ணிவிட்டு இங்கே பதிவினை முடிக்க அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கிரியேட் ஆகிடும். சப்போஸ் உங்களுக்கு ஓடிபி ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வரல அப்படின்னா நீங்கள் கொடுத்த மெயில் ஐடிக்கு வந்திருக்கும், அதனால் மெயிலை செக் பண்ணி பாருங்கள். சில டைம் மெயில் ஐடி கூட ஓடிபி வரும், அந்த ஓடிபி எடுத்து நம்ம இங்கே டைப் பண்ணிக்கலாம். இது கிரியேட் ஆன பின்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஹோம் பேஜுக்கு போயிட்டு உங்களுடைய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, இப்போ நம்ம ஹோம் பேஜுக்குள்ளே போகலாம்.
நான் ஹோம் பேஜுக்குள்ளே வந்துட்டேன். இப்போ இந்த ஹோம் பேஜில் இங்கே பார்த்தீங்கன்னா உள்நுழைவு அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். இங்கே நீங்கள் கிரியேட் பண்ண யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் டைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய கேப்சாவே டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு லாகின் கொடுத்துக்காங்க. சரி, இங்கே லாகின் கொடுத்த பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே உங்களோட பேர் காமிக்கும். அந்த பேர் வந்து உங்களோட நேமானதை ஒரு டைம் செக் பண்ணிக்காங்க. சரி, அடுத்து நம்ம இப்போ அந்த பத்திரத்தோட நகலுக்கு எப்படி விண்ணப்பிக்கலாம் ஆன்லைனில் அப்படி பார்க்கலாம். இங்கே மின்னணு சேவைகள் அப்படின்னு ஆப்ஷனுக்கும் அதை கிளிக் பண்ணுங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா சான்றளிக்கப்பட்ட நகல் அப்படின்னு ஆப்ஷனுக்கும் அதை கிளிக் பண்ணுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே தேடல் மற்றும் சான்றளிக்கப்பட்ட நகல் விண்ணப்பிக்க அப்படி ஆப்ஷனுக்கும் அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண பின்னாடி பார்த்தா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். சரி, இப்போ உங்களுடைய ஏரியாவுக்கு எந்த வருஷத்துல இருந்து இந்த பத்திரத்தோட நகலை டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்ற தகவலை இங்கே கீழே கொடுத்துருப்பாங்க பாருங்க. மட்டும் நம்மளால ஆன்லைனில் டவுன்லோட் பண்ண முடியும். சரி, அதை நம்ம இப்போ பார்க்கலாம். இங்கே ஆவண எண் டைப் பண்ணணும். இந்த ஆவண எண்ணை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சர்வே நம்பர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு ஈஸி, அதாவது வில்லங்க சான்று போட்டு பார்த்தீங்கன்னா அந்த வில்லங்க சான்றில் நம்மளோட டாக்குமெண்ட் நம்பர் இருக்கும். அந்த டாக்குமெண்ட் நம்பரை எடுத்து இங்கே நம்ம டைப் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே ஆவணத்தோட வகைப்பாடை செலக்ட் பண்ணிக்காங்க. அடுத்து ஆவணத்தோட எண்ணை இங்கே நீங்கள் டைப் பண்ணிக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சார் பதிவு அலுவலகத்தை இங்கே சூஸ் பண்ணிக்காங்க. அடுத்து இங்கே அந்த டாக்குமெண்ட் பதிவு செய்த வருஷத்தை சூஸ் பண்ணிக்காங்க. சரி, பதிவு பண்ண வருஷத்தை சூஸ் பண்ணியாச்சு. இங்கே புத்தகத்தை என்ன டிஃபால்ட் இருக்க நம்ம இதை எந்த சேஞ்சும் பண்ண முடியாது. அடுத்து கீழே இருக்கக்கூடிய கேப்சாவை டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு இங்கே தேடுகின்ற ஆப்ஷனை கொடுங்க. நீங்கள் இப்போ இங்கே நீங்கள் கொடுத்த டீட்டெயிலோட தகவலாக வந்திருக்கும். அது உங்களை தான் ஒரு டைம் செக் பண்ணிக்காங்க. சரி, செக் பண்ணிட்டு இங்கே கீழே பார்த்தா இணைய வழி விண்ணப்பிக்க அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுங்க. அடுத்து இங்கே உங்களுடைய பேர் கேட்குறாங்க. உங்களுடைய பேரை வந்து டைப் பண்ணிக்காங்க. தமிழில் தான் கேட்கும், அதனால் வந்து தமிழில் வந்து டைப் பண்ணுங்க. அடுத்ததா இங்கே உங்களுடைய கைபேசி எண் கேட்பாங்க. அந்த கைபேசி எண்ணை வந்து டைப் பண்ணிக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சேமிக்க மற்றும் அடுத்த பக்கம் கொடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய விண்ணப்பத்தை வந்து உங்கள் பாப்பா மெசேஜ் கேட்கும், அங்கே வந்து சரின்னு கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விண்ணப்பத்தோட கட்டணத்தோட விவரம் இருக்கும். அதாவது எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் பேமெண்ட் பண்ணணுன்ற மாதிரி ஆப்ஷனுக்கு எவ்வளோ பேமெண்ட் நீங்கள் பண்ணணும் அப்படின்றது காமிக்கும். எதற்கு எவ்வளோ சார்ஜஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஆப்ஷன் எல்லாமே காமிக்கும். இங்கே செக் பண்ணிக்காங்க. செக் பண்ணிட்டு இங்கே செலுத்துக அப்படின்னு ஆப்ஷன் கொடுங்க. செலுத்துக கொடுத்த பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் முன்னாடி கொடுத்த டீட்டெயில்ஸாக காமிக்கும். அந்த டீட்டெயில்ஸாக வந்து கரெக்டாக அப்படின்னு ஒரு டைம் செக் பண்ணிக்காங்க. செக் பண்ணிட்டு அப்படியே கீழே வாங்க. இப்போ கீழே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே சமர்ப்பிக்கிற ஆப்ஷன் காமிக்கும், அதை கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 2 ஆப்ஷன் காமிக்குது. அது இப்பயே பணத்தை கட்டுறீங்களா இல்லை அப்புறமா பணத்தை கட்டுறீங்கன்னு கேட்குது. நான் இப்பயே பணத்தை கட்டுறேன், அதனால் வந்து தற்போது செலுத்துக அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கொடுத்த பின்னாடி பார்த்தா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் எவ்வளோ நீங்கள் பேமெண்ட் பண்ணுற அமௌண்ட்டும் காமிக்கும். ப்ளஸ் என்னென்ன ஆப்ஷனாக யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட்டே கட்டலாம் அப்படின்ற ஆப்ஷன் காமிக்கும். அதை சூஸ் பண்ணிக்காங்க. நான் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா யூபிஐ யூஸ் பண்ணி, அதாவது கூகுள் பே அல்லது கூகுள் பே ஃபோன்பேலாம் யூஸ் பண்ணி கட்ட போகிறேன். அதனால் இங்கே செகண்டாக இருக்க ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு இங்கே உங்களுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதுக்குரிய டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படிச்சுட்டு க்ளோஸ் கொடுத்துக்காங்க. கொடுத்துட்டு இங்கே சமர்ப்பிக்க அப்படின்ற ஆப்ஷன் கொடுங்க. ஆம் கொடுத்துக்காங்க. கொடுத்துட்டு இங்கே டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் ஒரு டைம் படித்து பார்த்துட்டு இந்த பாக்ஸை டிக் பண்ணிக்கங்க. டிக் பண்ணிட்டு சமர்ப்பிக்க கொடுங்க. இப்போ பேமெண்ட் பேஜுக்குள்ளே போயிருக்கோம். இங்கே நிறைய ஆப்ஷன் காமிக்கும், அதாவது நெட் பேங்கிங்லாம் காமிக்கும். நான் என்ன பண்ண போறேன்னா யூபிஐ ஆப்ஷன் தான் கொடுக்க போகிறேன். அதனால் யூபிஐ ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்காங்க.
இப்போ இந்த யூபிஐ ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா விபிஐ அட்ரஸ், அதாவது யூபிஐ ஐடி கொடுத்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கியூஆர் கோடு கொடுத்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் கியூஆர் கோடு கொடுத்து பேமெண்ட் பண்ணிக்கிறேன். இங்கே கியூஆர் கோடு அந்த ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கியூஆர் கோடு ஜென்ரேட் ஆயிரும். இப்போ இந்த கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணி உங்களோட மொபைல்லேருந்து அமௌண்ட்டை பே பண்ணிடலாம். நல்லா கவனிச்சிக்காங்க. இந்த பேமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேஜஸ் வந்து எந்த ரெப்ரஸும் பண்ணக்கூடாது, அதாவது ரீலோட் கொடுக்கக்கூடாது. அப்படி ரீலோட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட பேமெண்ட் வந்து அவங்க அக்கௌண்ட் கிரெடிட் ஆகாது, இடையே நின்று போயிடும். அப்போ உங்களுக்கு அமௌண்ட் வந்து லாஸ்ட் ஆயிடும். அதனால் நீங்கள் பேமெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ரீலோட் கொடுக்காதீங்க, ரெஃப்ரெஷ் கொடுக்காதீங்க. சரி, நான் இப்போ பேமெண்ட் பண்ணிட்டேன். பேமெண்ட் பண்ணி முடிச்ச பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் ஒரு பேமெண்ட் கட்டணத்துக்கு ஒரு ஸ்லிப்பு ஓப்பன் ஆகும். அந்த ஸ்லிப்பு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் ஹோம் பேஜ் வந்து நின்றோம். இப்போ ஹோம் பேஜ் வந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே மின்னணு சேவைகள் ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சான்றளிக்கப்பட்ட நகல் மேலே கிளிக் பண்ணுங்க. இங்கே கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ண அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை நீங்கள் பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே சான்றளிக்கப்பட்ட நகல் ஆப்ஷன் இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா கோரிக்கை பட்டியல் அப்படி இருக்கும். அதாவது நீங்கள் 10 நகலுக்கு அப்ளை பண்ண அந்த அப்ளிகேஷன் வந்து இங்கே தான் வந்து இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா உங்களுடைய மனுவோட ஸ்டேட்டஸ் இங்கே காமிக்கும். அதாவது நீ கிரியேட் பண்ண மனுவோட ஸ்டேட்டஸ் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா காமிக்கும். இங்கே என்ன இருக்கும் பார்த்தா உங்களோட விண்ணப்ப எண் இருக்கும், பதிவு எண் இருக்கும், ஆவணத்தோட வகைப்பாடு இருக்கும், நீங்கள் என்னைக்கு விண்ணப்பிச்சோ அந்த விண்ணப்பத்தோட டேட் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா தொகை செலுத்தும் நிலைப்பாடு, அதாவது நீங்கள் அமௌண்ட்டு செலுத்தியிருந்தால் இங்கே பெய்டு வரும், இல்லைனா பெண்டிங் காமிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நிகழ்நிலை விவரம் அப்படின்னு காமிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது பேமெண்ட் பெண்டிங் அப்படின்னா இங்கே பேமெண்ட் பெண்டிங் காமிக்கும், அல்லது பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லும் காமிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே சிட்டிசன் டு, அதாவது ரிட்டர்ன் டு சிட்டிசன் அப்படின்னு ஆப்ஷன் அது வந்துச்சாவே உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வந்து வந்துருச்சா அர்த்தம். அதுக்கப்புறமா நீங்கள் டாக்குமெண்ட் என்ன பண்ணலாம், அங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே ஆப்ஷனுக்கு பாருங்கள், கையொப்பம் விட்ட ஆவணம் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா பதிவிறக்குக அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களோட டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்னோட டாக்குமெண்ட்டை பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கிறேன். நான் என்னோட டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்போ இருக்க டீட்டெயிலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நீங்கள் ஒரு டைமு செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான தகவலை நான் சொல்கிறேன். தேங்க்யூ.